ரெண்டுனா நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்கேன். இது 50 ரூபாய்க்கு இருக்குது. இதில் வந்து கட்டணும்னா 100 கிராம் போயிடும். வந்தப்போ வாங்கியிருப்ப போல இருக்கு. வந்தப்போ வாங்கி நான் வந்து எடுத்துன்னு வச்சாங்க. எப்போ வாங்க அதான் இந்த 250 ரூபா தரேன். 270 ரூபா. வேண்டாம் 275 ரூபா. முதல்ல பாக்கி கொடுக்கணும்ல, கொடுத்தாரா? பார்த்துங்க அவங்களுக்கு சரியா. அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு 500 கொடுத்தோம்னா திவாகர்கிட்ட கொடுத்தா பிரிச்சு ஒரு சார் கொடுத்துருவாரு. 500 கேட்பாரு. இப்போ இது வாங்குவோமா வேண்டாமா பார்த்துங்க. இது வச்சு அப்படியே உடச்சு பையன் தான் எல்லாத்தையும் ராபர்ட் பிரிச்சுருவானா? ஒரு குறைஞ்சது ஒரு 3 கிலோ குறையாம இருக்கும். பார்த்துக்குங்க இப்போ அப்படின்னு 3 கிலோ இருந்ததுன்னா 450 ரூபா தான் ஆச்சு. அதுவும் இதோட அலுமினியத்தோட இரும்பு இருக்காது, தெரியாது. இந்த பாருங்க, இது இரும்பு உள்ள புள்ள எல்லாம் இரும்பு தான். இது இரும்புங்க, மேலே உள்ளது மட்டும். இது கூடுலாம் ரொம்ப வெயிட் இருக்காது. இது ரொம்ப வெயிட் இருக்காது. அலுமினியம் ரொம்ப வெயிட் இருக்காது. இரும்பு தான் வெயிட். உள்ள இரும்பு தான். இந்த அது இரும்புங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டுக்கெல்லாம் இரும்பு கொடுக்காம இருப்போனா? அதான் கிலோ 60 ரேட்டு அங்கே இரும்பு. அது ஒன்று தான் இரும்புன்னு சொன்னாங்க. இல்லை, அது இப்போ இதெல்லாம் இரும்பு இல்லையா? நல்லா கூட ஒன்று சின்னதாக இருக்குல்ல, அதில் சைடாக கிலோ 60 ரூபா போட்டு எடுப்பார். நம்ம ஜாமான் கொடுத்தா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஜாமான் எடுத்துக்கிட்டீங்க 900 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, ஒன்றும் வேண்டாம். இன்னொரு 100 ரூபா குறைச்சி போட்டுக்கோங்க. ஒன்றும் அதில் வந்து எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அது நமக்கு 100 ரூபா கிடைச்சாலும் இல்லை. எப்படி இது 100 ரூபா ஒரே ரேட்டு தான். 275. இது ஒரு 100 375. ஒன்றே வேப்பரை சொல்லிங்கன்னா அவ்வளோலாம் குறைக்க முடியாது. இது ஒன்று 100 ரூபாயா? 100 ரூபா தான். அது சும்மா கேட்குறேன். அப்பா தானே பச்சை விட்டு யார் அவரு உனக்கு அப்பா? அண்ணன் கூட போட்டு காசு ஓடி போட்டு விட்டுல. நான் சொத்து பெரிய பெரிய பானையிலேருந்து உங்ககிட்ட தான் வாங்கினேன். இன்னொரு பானை ஒன்று இருக்கா? எல்லா சாமானும் உங்கள் அப்பா கிட்ட தான் நாங்கள் வாங்கல. யாரும் வாங்குறேன். சரியா? 100 ரூபா குறைச்சி போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் இருக்கு. மொத்தம் இப்போ நீங்கள் 900 ரூபா சொன்னா 800 ரூபா போட்டுக்கோங்க. நீங்கள் தான் 50 ரூபா சேர்த்து போட்டீங்க. குழம்பு கரண்டி இருக்கணுமா? இல்லை இரும்பு தான் நிறையா இருக்கும். எல்லாம் கேட்டுட்டு கொடுங்க விசாரிச்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அடிச்சுலாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போக மாட்டேன், தெரியும் உங்களுக்கு. அது பிரிக்கிறதுக்கு 500 கூலி கொடுக்கணும். இதை வந்து அவங்களுக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு அதுக்கு 2-3 கிலோ போயிடும். இல்லைன்னா அது எது அவங்க கூலி கொடுக்க சொல்லுதேன். இப்போ நம்மளால கரண்ட் இருக்கு பாரு, நல்லா கரண்ட்லாம் வச்சு உடைச்ச முடியும். அதுதான் உடைப்பான் என் பையன். எல்லாம் உடைச்சு தான் அப்படியே உடைச்சி வைக்க சொல்லிருக்கீங்க. இது மெக்கானிக் வச்சு கழட்டினா தான். இதெல்லாம் அறுத்தலாம் எடுக்க முடியாது. லேஜா வந்து அது அதுக்கு எவ்வளோ ஃபிட் பண்ணி எவ்வளோ இதாக வச்சுருப்பேன். அது 100 ரூபா குறைச்சிக்கோங்க. 100 ரூபா தான் குறைக்க முடியாது. சரி, அப்போ எடுத்து கொண்டு வைங்க. நான் தூக்கிட்டு வந்துடுறேன் போங்க. 50 ரூபா.